ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க பேசிக் அரே மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பில்ட்-இன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அரே வேல்யூஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் அண்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லென்த், டு ஸ்ட்ரிங், அட், ஜாயின், புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட் அண்ட் டெலீட். ஸோ இப்போ இந்த எல்லா மெத்தட்ஸும் கோடில் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு அசிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த அரேஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் டாக்குமெண்ட் ரைட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரே நேம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு மெத்தட்ஸாக வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த அரே மெத்தட்ஸில் வந்து நம்ம மொத்தம் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த வேல்யூஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0th இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட், நெக்ஸ்ட் தேர்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 0, 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் அரே இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அரே நேமை யூஸ் பண்ணிட்டு நம்ம இதில் இருக்க ஒரு மெத்தட்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் டாக்ஸ் அப்படிங்கிற அரே நேம் யூஸ் பண்ணிட்டு டாட் லென்த் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செமிகாலன். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு இந்த அரேல எவ்வளோ லென்த் வேல்யூஸ் இருக்கு, ஸோ எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை நான் தனியாக இன்னொரு டாக்குமெண்ட் ரைட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது மொத்தம் 4 வேல்யூஸு. ஸோ இதோட லென்த் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4லேருந்து தான் கவுண்ட் பண்ணும், 0லேருந்து கவுண்ட் பண்ணாது. இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும்தான் வந்துட்டு இந்த 0, 1, 2, 3லேருந்து கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட லென்த் வேல்யூ வந்துட்டு 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டூ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நமக்கு அரே மெத்தடில் இருக்குது. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு டூ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ அதே அரே நேம் யூஸ் பண்ணிவிட்டு டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அரே வேல்யூவை ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இது டைப் ஆஃப் யூஸ் பண்ணி கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அரேவை டைப் ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை கெட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கமா போட்டு இந்த ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங்காக. ஸோ இது வந்துட்டு அரேவே கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு அரேலேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அட். இந்த மெத்தட் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு செப்பரேட் வேல்யூஸை மட்டும் தனியாக கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் வந்து 3 இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் டாட் யூஸ் பண்ணிவிட்டு அட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் புல்டாக் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு தனியாக கெட் பண்ணி வேணும். ஸோ அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ டாக்ஸ் அட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு புல்டாக் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் தனியாக கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஒரு அரேலேருந்து ஒரு செப்பரேட் வேல்யூவை தனியாக கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அட் மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாயின். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த 4 வேல்யூஸுமே வந்துட்டு எனக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த 4 வேல்யூஸுமே வந்துட்டு எனக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எனக்கு ஸ்லாஷுக்கு பதிலாக ஒரு லெஸர் தென் சிம்பிள், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் அந்த மாதிரி கொடுத்து, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள், இதில் 1 வேல்யூஸ் கூட கொடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்பிள் பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸை வந்துட்டு அதை ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாப் மெத்தட். இது வந்துட்டு கடைசி வேல்யூவை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் டாக்ஸ் டாட் பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அரே எலிமெண்ட்டில் கடைசி வேல்யூ என்ன? பக். ஸோ இந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு மிச்ச வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், டாக்ஸ், புல்டாக், ஹஸ்கி எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. கடைசியாக இருக்க இந்த பக் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அரேல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது பாப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு புஷ். புஷ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை கடைசியில் ஆட் பண்ணும். வந்துட்டு பக்குக்கு அப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ நான் கேட் அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டாக ஆட் ஆகும். பக்குக்கு அப்புறம் கமா போட்டு ஒரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஒரு லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாப்பு. ஸோ லாஸ்ட்டில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா புஷ்ஷு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஷிஃப்ட் டாக்ஸ் டாட் ஷிஃப்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது? டாபர்மேன். அந்த வேல்யூ மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணி மிச்ச வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும்.
ஸோ இதான் வந்துட்டு ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்ட்டுக்கு பதிலா நான் அன்ஷிஃப்ட் குடுக்குறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்ட ஆட் பண்ணும். ஸோ நான் கேட் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்ட இங்க பாரு கேட் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்ட வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அன்ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெலீட். ஸோ டெலீட் வந்து ஒரு ஃபங்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகாது. ஒரு கீவேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி அத நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸ்க்கு பாருங்க இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த ஃபங்ஷன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் இது வந்துட்டு டெலீட்டுங்க கீவேர்ட் மெத்தட். ஸோ கீவேர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு டாட் வைக்காம ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம என்ன அரே நேம்ல இருக்கிறது நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த அரே நேம் டாக்ஸ் ஸ்பேஸ் விட்டு டெலீட் கீவேர்ட் ஸ்பேஸ் விட்டு டாக்ஸ். ஸோ நம்ம இதை இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனாலே ஸ்கொயர் பிராக்கெட் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் புல்டாக் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் செமிகோலன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் புல்டாக் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் எனக்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருச்சு. ஸோ இது வந்துட்டு அந்த எலிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணாது. அந்த எலிமெண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கும். பட் அதை நமக்கு ஷோ பண்ணாது. டெலீட் பண்ணிரும். பட் அந்த ஸ்பேஸ் டெலீட் பண்ண ஸ்பேஸ் வந்துட்டு அது அப்படியே வச்சிருக்கும். ஸோ டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன வேரியபிள் நேம் அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸா எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் டெலீட் பண்ணமோ செப்பரேட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்றதுக்கு அந்த டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு அரேவோட லென்த் செக் பண்றதுக்கு லென்த் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டா செப்பரேட்டா எடுக்கணும் அப்படின்னா அட் மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட்டா கெட் பண்ணி எடுத்துக்கலாம் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அந்த அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அரேல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா பாப். லாஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும் அப்படின்னா புஷ் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ஷிஃப்ட் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும் அப்படின்னா அன்ஷிஃப்ட் மெத்தடு. ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும் அப்படின்னா டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் அரே மெத்தட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ்ட் அரே மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.